நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக உறைபனியினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பல்வேறு பகுதிகள் காஷ்மீரை போன்று காட்சியளிக்கின்றன. உறை பனிப்பொழிவு தொடங்கியதில் இருந்தே கடுமையான குளிர் அந்த பகுதியில் நிலவுகிறது. -1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் வில்லியம். ஓவர் டு வில்லியம். நீலகிரி மாவட்டத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாத காலங்கள் குளிர்காலமாகும். இந்த காலநிலையில் கடும் குளிர் நிலவுவதோடு நீர்ப்பனி முதல் துவங்கி உறைப்பனி வரை காலநிலை இங்கு நிலவி வரும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக புயல் மற்றும் மழையின் காரணமாக இந்த குளிர்காலம் தாமதமாகவே துவங்கியுள்ளது. குறிப்பாகவே சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 10 நாட்களாகவே இந்த உறைப்பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இரவு நேரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 சக்கர மற்றும் 2 சக்கர வாகனங்கள் மீது அரை அடி அங்குலம் வரை இந்த பனிப்பொழிவு காணப்படுகிறது. அதே போல புல்வெளிகள் மீதும் செடி கொடிகள் மீதும் பனிப்பொழிவு அதிகமாகவே காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல ஒரு மினி காஷ்மீர் போலவே உதகை தற்பொழுது காட்சியளித்து வருகிறது. இதனால் இந்த கடும் குளிர் மற்றும் உறைப்பனியின் காரணமாக இங்குள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது என்று கூறலாம். காரணம், அதிகாலை தோட்ட வேலைக்கு செல்வோர் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குளிரிலிருந்து சமாளிப்பதற்காக தொப்பி மற்றும் ஜர்கின், ஸ்வெட்டர் உள்ளிட்ட உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய ஆடைகளையே அணிந்து வருகின்றனர். மேலும் காலை நேரங்களில் பணிக்கு செல்வர், அதாவது 6 மணி முதல் 7 மணி வரை பணிக்கு செல்வோர் இந்த உறைப்பனி காரணமாக தங்கள் தொழிலுக்கு செல்வதற்கு 8 மணி முதல் 10 மணி வரை ஆகுது என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வருஷம் நவம்பர், டிசம்பரில் பனி விழுகும். ஆனால் இந்த வருஷத்தோட பனியோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தலக்குந்தான்னு சொல்லிட்டு ஊட்டியிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து ரொம்ப ஃப்ரீசராக ஆயிடுச்சு நேற்றெல்லாம். சார், குளிர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பரில் நாங்கள் இந்த உள்ளன் கிளாத்லாம் நாங்கள் போட்டுட்ருப்போம், சொட்டர்லாம் போடுவோம். இந்த வருஷம் வந்துட்டு குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சொட்டர் போட்டாலும் எங்களால் தாங்க முடியறதில்ல. மேலே இன்னொரு ஜர்க்கின் போட வேண்டியதாக இருக்குது. பைக்கில் போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் இல்லாமல் ஒரு 100 மீட்டர் கூட போக முடியறதில்ல. எல்லாம் ஊசி குத்துற மாதிரி நகத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதாவது ஊட்டியில் இருக்க நமக்கே முடியல. அதாவது ஜர்க்கின்னு, கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 3-4 ஓ கிளாக்லேருந்தே போட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. நெருப்பு எல்லாம் காஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. பட் இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து எந்த வருஷமும் இல்லாமல் நம்ம டவுன் டிஸ்ட்ரிக்ட் உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா 0 டிகிரிலேயும் வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் போயிட்டுருக்கு. அதாவது -1, 2 அளவுக்கு நம்ம வில்லேஜ் ஏரியாலாம் போயிட்டுருக்கு. இந்த உறைப்பனியின் காரணமாக தாவரவியல் பூங்கா, குதிரைப்பந்து மைதானம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸும், அதே போல் சமவெளி பகுதிகளான தலைக்குந்தா, அவலாஞ்சி, HPF உள்ளிட்ட பகுதிகளில் -2 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை தற்பொழுது இங்கு நிலவி வருகிறது. இனி வரும் காலங்களிலும் இந்த உறைப்பனியின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வில்லியம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.